ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பே மிஞ்சுற அளவுக்கு சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மட்டன் குழம்பே மிஞ்சிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வெஜ் சாப்பிட்ணுன்னா அது இந்த சுண்டல் குழம்பாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நைட்டே ஊற வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான சுண்டல் எவ்வளோ வேணுமோ ஊற வச்சுருங்க. அது குக்கரில் மறாத நாள் போட்டு வேக வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். மல்லி ஒரு 4 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை லவங்கம் ஒரு 4 எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பட்டை, 3 மராத்தி முக்கு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அப்புறம் காரத்துக்கு தேவையான 7-8 மிளகாயும் போட்டு வறுத்துக்கணும். இதோட ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்குங்க. ஒரு 4-5 ஸ்பூன் உடச்சக்கல்ல போட்டுக்குங்க. ஏன்னா அது குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். தனியாக எடுத்து வச்சுருங்க. இதோட தேங்காயும் ஃபஸ்ட்டு அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட அந்த 1/4 மூடி தேங்காயும் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குழம்பு நல்லா அதிகமாக வரும், திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லா பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக மல்லி, இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வதக்கி இது தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த மசாலா தனியாக அரைச்சிட்டு அதுலேயே தேங்காய் போட்டு அதுவும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இது தக்காளி வெங்காயம் வதக்கினது இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த ரெண்டும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஒன்றா போட்டாக்கா அது அரைப்படாது. இப்போது சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் அதே குக்கரில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்குங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். குக்கர்லேயே வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். நமக்கு நல்லா கலர் வருது. நல்லா அந்த ஊற்றின ஆயிலெல்லாம் மேலே வந்துடும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் குக்கர்லேயே வைக்கிறது. நீங்கள் குக்கரில் வேண்டான்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால் நீங்கள் தனியாக கடாயில் கூட தாளித்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் வதக்குனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. இப்போ ரெண்டாவது இந்த மல்லி, தேங்காய்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை போட்டு அதையும் அரைச்சிக்குங்க. அப்புறம் வேக வச்ச சுண்டல் அதையும் போட்டுடணும். போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஏன்னா எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு போதும்னா விட்டுடுங்க, இல்லைன்னா நிறையா ஊற்றிக்குங்க. நம்ம கெட்டியாகவும் வச்சுக்கலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ஒரு 2 விசில் எடுத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். கமகமன்னு வாசனையோடு இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம நான்வெஜ் செய்யாதனால செய்யலைன்னா இந்த சுண்டல் குழம்பு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.